குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மப்ரியா, மகப்பேறு மருத்துவர், ஜெய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. இப்போ நிறைய பேருக்கு நம்ம குழந்தை இல்லாத கப்புள்ஸ் வரும்போது நம்ம ஏஎம்ஹெச் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். அது ஏஎம்ஹெச் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு ஹார்மோன், அதாவது ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் சொல்லுவோம். இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, உங்களோட கருமுட்டை எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது, உங்களோட ஃபாலிக்கல் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு ஹைலைட் பண்ணும். இது யாருக்கு சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா, நீர்க்கட்டி உள்ளவங்களுக்கு, அதாவது பிசிஓடி இருக்கவங்களுக்கு, வயசு 35 அண்ட் அபவ், ஈவன் 30 இருக்கவங்களுக்கு மேலே கூட இந்த வேல்யூஸ் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்க என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, உங்களோட எக் ரிசர்வ் குறைஞ்சிட்ருக்கு. ஸோ தட் யூ நீட் டு பிளான் யுவர் ப்ரெக்னென்சி ஃபாஸ்டர். இது கம்மியாக இருந்தால் நான் ப்ரெக்னென்ட் ஆக முடியாதா டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வேல்யூ பர்சே வச்சுட்டு நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. There are so many factors which has to be associated with AMH. மெயினாக உங்களோட ஸ்கேனில் உள்ள ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட்டு, மேல் ஃபேக்டர், உங்களோட யூட்ரஸ், இதெல்லாம் வச்சு கார்லேட் பண்ணி தான் we can say that you can get pregnant இல்லை இந்த நார்மலா அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். இந்த ஒரு வேல்யூ மட்டும் வச்சு நம்ம ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா முடியாதா அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. தேங்க்யூ.